இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உலக அரசியல்ல ஒரு பெரிய புயல கிளப்பிட்டு இருக்கு. அதுதான் டொனால்ட் ட்ரம்போட புத்தம் புதிய காசா திட்டம். காசாவை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர ட்ரம்ப் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. அதன் பின்னணியில என்ன மாதிரியான வியூகங்கள் இருக்கு, அதோட தாக்கங்கள் என்னவா இருக்கும்னு விரிவா பார்க்கலாம். இந்த திட்டம் மேலோட்டமா பாக்குறப்போ அமைதிக்கான ஒரு முயற்சி மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையிலேயே அதோட நோக்கம் அதுதானா, இல்ல இது உலக அதிகாரத்தை மாத்தி அமைக்க போற ஒரு பெரிய ஆட்டத்தோட முதல் படியா? இதுதான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போற முக்கியமான கேள்வி. இந்த முழு கதைக்கான ஆரம்ப புள்ளி எது தெரியுமா? இந்தியா, பாகிஸ்தான் உட்பட உலகம் முழுக்க இருக்கிற ஒரு 60 நாடுகளுக்கு போன ஒரு மர்மமான இன்விடேஷன். காசாவுக்கான அமைதி வாரியம்னு ஒரு புது அமைப்புல சேர சொல்லி இந்த அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த ஒத்த அழைப்பு தான் இப்போ பல அரசியல் கேள்விகளை எழுப்பியிருக்கு. சரி, முதல்ல இந்த அழைப்பு எங்கிருந்து வந்துச்சு, இதோட பின்னணி என்னன்னு கொஞ்சம் பாத்திரலாம். முதல்ல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு 20 பாயிண்ட் பிளான கொண்டு வந்தாரு. ஆனா காசாவுக்குள்ள தங்களோட ராணுவத்தை அனுப்ப எந்த நாடும் தயாராக இல்ல. அதனால அந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெனிசுலா, ஈரான் மாதிரியான நாடுகள்ல தன்னோட பவரை மறுபடியும் காட்டிட்டு இப்போ இந்த புதிய ரொம்பவே வித்தியாசமான அமைதி வாரியம்ங்கிற பிளானோட திரும்ப வந்திருக்காரு. அப்போ இந்த புதிய உத்வேகத்தோட வந்திருக்கிற இந்த பிளான் உண்மையில எப்படி இருக்கு, அதோட அமைப்பு எப்படிப்பட்டது? இந்த பிளான ஒரு 3 அடுக்கு பிரமிட் மாதிரி யோசிச்சு பாருங்க. டாப்ல உலக அளவுல முடிவெடுக்கிற அமைதி வாரியம், அதுக்கு கீழே டெய்லி அட்மினிஸ்ட்ரேஷனை பாத்துக்க காசா நிர்வாக குழு, கடைசியா கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்ய ஒரு தேசிய குழு. இப்போ இந்த லிஸ்ட் கொஞ்சம் பாருங்களே. இந்த டாப் போர்டுல இருக்கிற முக்கியமான ஆளுங்க யாரு? ட்ரம்ப், அவரோட மருமகன், அப்புறம் அவரோட பல வருஷ அரசியல் பிசினஸ் பார்ட்னர்ஸ். ஆமா, உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா, முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேர் மாதிரி சில இன்டர்நேஷனல் முகங்கள் இருந்தாலும் இதோட மொத்த கண்ட்ரோலும் வாஷிங்டன்ல ட்ரம்போட கையில தான் இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. சரி, இப்போ கீழ்மட்டத்துக்கு வருவோம். இந்த தேசிய குழுல யார் இருக்கா? காசா மக்களோட பிரதிநிதிகள் இல்ல. அதுக்கு பதிலா அமெரிக்காவுக்கு சாதகமான வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற பாலஸ்தீனியர்களை நியமிச்சிருக்காங்க. இது ஒரு கிளாசிக் இன்டைரக்ட் ரூல் டெக்னிக். அதாவது நம்ம நாட்டுல பிரிட்டிஷ்காரங்க நேரடியா ஆட்சி பண்ணாம அவங்களுக்கு விசுவாசமான ஜமீன்தார்களை வச்சு மக்களை கண்ட்ரோல் பண்ணாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு யுக்தி தான் இதுவும். இந்த பிளானோட நடு அடுக்குல தான் இந்த கதையோட மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. இதுல யார சேர்த்தாங்கன்றத விட யார வேணும்னே வெளிய வச்சாங்கன்றது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். காசா நிர்வாக குழுவோட மெம்பர்ஸ் லிஸ்ட பாருங்க. துருக்கி, கத்தார் மாதிரி இஸ்ரேலோட சுமூகமான உறவுல இல்லாத நாடுகள்னா இதுல இருக்கு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, இஸ்ரேல் அரசாங்கத்திலிருந்து ஒருத்தர் கூட இதுல இல்ல. ஒரே ஒரு இஸ்ரேலிய கோடீஸ்வரன் மட்டும்தான் அவரோட தனிப்பட்ட முறையில சேர்த்திருக்காங்க. இதுதான் இஸ்ரேலுக்கே பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. இந்த நியூஸ கேட்ட உடனே இஸ்ரேல் ஆடி போயிடுச்சு. அவங்க உடனே ஒரு அறிக்கை விட்டாங்க. அதுல இந்த குழுவை பத்தி எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, இதை எங்க கொள்கைக்கே எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தன்னோட மிக நெருங்கிய கூட்டாளியான இஸ்ரேலியே ட்ரம்ப் இந்த விஷயத்துல சுத்தமா ஓரங்கட்டிட்டாரு. இது நம்ம சின்ன வயசுல கேட்ட ஒரு கதையை ஞாபகப்படுத்துது. 2 பூனை ஒரு ரொட்டி துண்டுக்காக சண்டை போடும். அப்போ நடுவுல வந்த ஒரு குரங்கு பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்லி அந்த ரொட்டியை முழுசா அதுவே சாப்பிட்டுட்டு போயிடும். இங்கேயும் அதேதான். இஸ்ரேல் கஷ்டப்பட்டு ராணுவ நடவடிக்கையெல்லாம் எடுத்து முடிச்சதும் ட்ரம்ப்ங்கிற குரங்கு நடுவுல வந்து அமைதியை கொண்டு வரேங்கிற பேர்ல மொத்த படத்தையும் தனக்கு எடுத்துக்க பாக்குது. ட்ரம்போட இந்த தன்னிச்சையான மூவ் ஒரு கேள்வியை எழுப்புது. இது வெறும் காசாவுக்கான திட்டம்தானா, இல்ல ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி இருக்கிற உலக அமைப்புகளுக்கு போட்டியா ஒரு புது வேர்ல்ட் ஆர்டரை உருவாக்குற முயற்சியோட ஆரம்பமாயுது? இந்த நம்பரை பாருங்க, 66. இது என்ன தெரியுமா? ட்ரம்ப் நிர்வாகம் கடந்த சில வருஷத்துல விலகிக்கிட்ட சர்வதேச அமைப்புகளோட எண்ணிக்கை. இது எதேச்சையா நடந்த விஷயம் இல்ல. இது உலக அமைப்புகள் மேல ட்ரம்புக்கு இருக்கிற நம்பிக்கையின்மையையும் அதுக்கு பதிலா தனக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கணுங்கிற அவரோட நோக்கத்தையும் அப்பட்டமாக காட்டுது. இப்போ இந்த 2 அமைப்பையும் ஒப்பிட்டு பாருங்க. அப்போதான் ட்ரம்போட நோக்கம் புரியும். ஐநா சபைங்கிறது எல்லார்கிட்டையும் பேசி ஒருமித்த கருத்தோட மெதுவா செயல்படுற ஒரு ஆம மாதிரி. ஆனா ட்ரம்போட இந்த அமைதி வாரியம் அமெரிக்காவோட தலைமையில ரஷ்யா, சீனா மாதிரி தனக்கு பிடிக்காதவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு வேகமா முடிவெடுக்கிற ஒரு கழுகு மாதிரி செயல்படணும்னு நினைக்கிறாங்க. ஆனா உலகம் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது? 60 நாடுகளுக்கு இன்விடேஷன் போயிருக்கு. ஆனா இதுவரைக்கும் ஹங்கேரிங்கிற ஒரே ஒரு நாடு மட்டும்தான் ஓப்பனா சரின்னு சொல்லிருக்கு. மத்த 59 நாடுகளும் ஒன்னா அமைதியா இருக்காங்க, இல்லைன்னா தயக்கம் காட்டுறாங்க. ஏன் இந்த உலக தலைவர்கள் இவ்வளவு தயங்குகிறார்கள்? இதுக்கு முக்கியமா 3 காரணம் இருக்கு. 1, இது ட்ரம்போட பர்சனல் ப்ராஜெக்ட். இது அமெரிக்காவோட நிரந்தர கொள்கை கிடையாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க.
ரெண்டாவது, நாளைக்கு வேற ஒரு பிரசிடென்ட் வந்து இந்த போர்டை கலைச்சிட்டா நாம தனியா மாட்டிக்கிருவோன்னு பயப்படுறாங்க. மூணாவது, பல வருஷமா இருக்கிற ஐநா சபைய பலவீனப்படுத்துற மாதிரி ஒரு அமைப்புக்கு நாம ஏன் சப்போர்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. சோ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். ட்ரம்போட இந்த மூவ் இத்தனை வருஷமா நம்ம பார்த்துட்டு வர உலகளாவிய ராஜதந்திரத்தோட முடிவுக்கு ஆரம்பமா இருக்குமா? காசாவோட பேர்ல உலக அரசியல் ஒரு புதிய கணிக்க முடியாத பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?